மக்களே, நான் எவ்ளோ கஷ்டப்பட்டு, கன்டென்ட் யோசிச்சு, எடிட்டிங் பண்ணி, காமெடி வீடியோ அப்லோட் பண்றேன். அதுல வேற ஒருத்தர் 2 பேர் எனக்கு அது புரியலன்னு சொல்றீங்க. என்ன பார்த்தா பாவமா இல்லையா? என்னதான் இதுல என் சுயநலம் இருந்தாலும், உங்கள சிரிக்க வைக்கிறதுக்காக நான் இவ்ளோ கஷ்டப்படுறேனே, கொஞ்சம் கவனமா பார்த்து வீடியோவ புரிஞ்சுக்க கூடாதா? இப்படியா சிறுபிள்ளைத்தனமா கிளாஸ்ல உட்காந்துட்டு கவனிக்காத குழந்தைங்க மாரி இருப்பீங்க? பாருங்க இப்போ. இதுக்காக வேண்டி நான் பார்ட் 2 வீடியோ போடுறேன். அந்த வீடியோல நான் என்ன ஜோக் சொன்னேங்கிறதுக்கு புரிய வைக்கிறதுக்கு. ஜோக் இதுதான். நல்லா கவனிச்சு உத்து பாருங்க இந்த தரம். ஓகே. கிச்சனுக்குள்ள என்ட்ரி ஆகும்போது, ஸ்டவ்வு, பாத்திரம் எல்லாம் குடும்ப தலைவியான என்ன கேட்கிற மாரி. "இப்படி எங்கள எல்லாம் ஒதுக்கி தள்ளிட்டு, தனியா வாழ்றியே!" அப்படிங்கிறது தான் அந்த லைனோட அர்த்தம். இப்ப பாருங்க இந்த வீடியோவ. எல்லார்கிட்டயும் ஒதுங்கி ஏன் இப்படி அனாதையா வாழ? ஏன் இப்படி அனாதையா வாழ? கொஞ்ச நாள் தான் பழக்கம். என்னை எவ்வளவு நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்க. ஆனா ரொம்ப நாள் பழகினவங்க என்ன புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்களே. பிரம்மா எல்லாருக்கும் தலையில நேரா எழுதிருக்கான், எனக்கு கோணலா எழுதிட்டான்.